welcome to Cook with Martina. Pallipalayam chicken. Ready பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடு ஆயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் நான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன். அதை ஹாஃபா நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த டிஷ்ஷுக்கே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வெங்காயம் தான் சேர்த்த போறோம். இது ஒரு 20 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் இடிச்சு போட்டிருக்கேங்க. நான் கட் பண்ணல, நான் இடிச்சு தான் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இந்த இஞ்சி பூண்டு டேஸ்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூளை தான் சேர்த்த போறோம். இது வந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேங்க. சால்ட் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நான் லேட்டர் அதை செக் பண்ணிட்டு இன்னும் தேவைப்பட்டா நான் ஆட் பண்ணிக்குவேன். அதே போல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே அதுல தேங்காய் இருக்கும் இல்லையா? ஸோ நானும் தேங்காய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. நல்லா மசாலா எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை தான் இப்போ ஆட் பண்ணிக்க போறோம். அண்ட் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் சேர்த்துக்கிறேங்க. சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி இந்த சிக்கனை குக் பண்ண விடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் நான் இப்ப சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்களே பாருங்களே, உங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சா கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே கிரஷ் பண்ணி போட்டிருக்கேங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடியோ ரெடி.